கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை காணும்படி நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த உலகமாகிய பெரிய வனாந்திர வழியில நாம் நடந்து வந்தாலும் தேவன் அன்றன்றைக்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் தந்து ஒவ்வொரு இந்த மாதத்தையும் கர்த்தர் கூட்டி கொடுத்து ஜீவனை ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு கர்த்தரை நம்முடைய மனம் நன்றி மாத்திரம் சொல்ல வைக்கிறது. வேற என்ன கர்த்தருக்கு சொல்லிட முடியும்? அவ்வளவு பெரிய நல்ல தேவனை சேவிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலும் தந்த விசுவாச வார்த்தையை வாசிக்கிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை, ஒரு சந்தோஷமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை இங்கே வாசிக்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல அநேக ஆண்டுகளாய் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. எப்போ எங்களுக்கு ஒரு விடுதலை வரும், எப்போ கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், எப்பொழுது கர்த்தர் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று ஒரு விடுதலைக்காக காத்திருந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் என்று. நீங்க கேட்கலாம், நாங்க தான் எப்பவும் ஸ்தோத்திரம் போடுறோமே, கண்ணீர்களையும் ஸ்தோத்திரம் தான் போடுறோம், கவலைகளையும் ஸ்தோத்திரம் தான் போடுறோம், நாங்க எவ்வளவு ஸ்தோத்திரம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா முந்தின வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சிறையிருப்ப திருப்புகிறார். அதான் விஷயம். சிறையிருப்ப கர்த்தர் திருப்ப பண்ணி அப்படியே வாயிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் என்று ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ முந்தி போட்ட ஸ்தோத்திரத்துக்கும் இனிமேல் போட போகிற ஸ்தோத்திரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் செய்த சில நன்மைகளை பார்த்து, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தருகிற அற்புதமான விடுதலைகளை பார்த்து சந்தோஷமாய் உள்ளம் நிறைந்து முகம் மலர்ந்து போடுற ஸ்தோத்திரத்துக்கும் கண்ணீர்கள்ல போட்ட ஸ்தோத்திரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நாங்கள் ஊழியத்தின் பாதைகளில் இருக்கிறதுனால அடிக்கடி விசுவாசிகளிடத்திலிருந்து போன் வரும் நல்ல செய்திகளை சொல்வதற்காக. அப்பொழுது நாங்கள் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார் என்று அவர்களோடு சேர்ந்து நாங்களும் சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்கள் உண்டு. அதுபோல இவ்வளவு நாளும் நீங்கள் போட்ட ஸ்தோத்திரத்திற்கும் துதிக்கும் இனிமேல் நீங்கள் போட போகிற ஸ்தோத்திரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் செய்கிற சில நன்மைகளை பார்த்து, கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறத பார்த்து, கர்த்தர் உங்களை விடுவிக்கிறத பார்த்து நீங்க ஸ்தோத்திரம் போட போறீங்க. வேகமாய் சில காரியங்களை உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறேன், வாசிக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை, நானே சொல்றேன். ஆதியாகமம் 14:20 மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்த உன்னதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ ஜெயம் தந்ததுனால ஸ்தோத்திரம், கண்ணீர்ல போட்ட ஸ்தோத்திரம், பலவீனத்துல ஸ்தோத்திரம் போட்டு கர்த்தரை ஆராதிச்சு அவரை நம்பி அவரை தான் சார்ந்திருந்தோம் இல்லைன்னு இல்லை. ஆனா இங்க ஒரு ஸ்தோத்திரத்தை மெல்கிசேதேக்கு சொல்லுகிறார், உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்தாரே அந்த உன்னதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஸ்தோத்திரம்? ஜெயத்தின் ஸ்தோத்திரம். ஜெயத்தை பார்த்ததுனால ஸ்தோத்திரம், தோல்வியை கண்டதுனால அல்ல. கர்த்தர் சில இந்த காரியத்துல யுத்தத்துல கர்த்தரே துணை நின்று, உனக்கு கர்த்தர் துணையாய் நின்று, உன் பட்சமாய் நின்று, உன் சார்பாய் நின்று கர்த்தர் ஜெயத்தை தந்திருக்கிறார் என்று ஆபிரகாமிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது போல உன்னதமான கர்த்தர் இந்த காலையில் ஆராதிக்க வந்த சபையாகிய நமக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் சில ஜெயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல ஆதியாகமம் 24:27 வாசிக்கிறோம், எலியேசர் ரெபெக்காட வீட்டில் போய் நிற்கிறார். ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி தான் போனார். ஆனால் ரெபெக்கா வீட்டில் போய் நின்றுட்டு சொல்றாரு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, அந்த ஸ்தோத்திரத்துல அநேக காரியம் அடங்கி இருக்கிறது. காரியம் கைகூடி வந்ததுனால ஸ்தோத்திரம். காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர செஞ்சார். எலியேசர் வயது முதிர்ந்த ஒரு பரிசுத்தவான், வயது முதிர்ந்த ஆபிரகாம் வீட்டு விசாரணை கர்த்தன். என்னதான் இருந்தாலும் பிரயாணத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பயம் இருந்திருக்கு தான் செய்யும். உண்மையுள்ள என் எஜமானுக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு போவனா, பொண்ணு என் கூட வருமா, ஈசாக்குக்கு ஒரு மனவாட்டி ஆயத்தமாவாளன்னு சொல்லி பல கேள்விகளோடு தான் இந்த எலியேசருடைய பிரயாணம் துவங்குகிறது. ஆனா இப்ப தைரியமா பொண்ணு வீட்டில் போய் நின்று, மணமகளோட வீட்டில் போய் நின்று சொல்றாரு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி, அவர் என்னை உங்க சகோதரனாட வீட்டுக்கு என்னை நடத்தி கொண்டு வந்தாரே என்று சொல்லி தைரியமா சொல்றாரு. காரியத்தை கைகூடி வரும்போது உங்களை அறியாமலே ஸ்தோத்திரம் வரும். இவ்வளவு நாள் நீங்க புலம்பி இருக்கலாம், இவ்வளவு நாள் நீங்க அழுது இருக்கலாம், இவ்வளவு நாள் நீங்க முறுமுறுத்து இருக்கலாம். ஆனா இனிமே போடுகிற ஸ்தோத்திரம் வித்தியாசமானது. உங்களை அறியாமலே உங்கள் வாய்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என கர்த்தர் செய்ய போகிற மகிமை, கர்த்தர் உங்களை நடத்த போகிற பாதை, கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தந்து இவ்வளவு நாள் உங்களை காத்திருக்க வைத்த தேவன் சில காரியத்தில் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை நடத்தி கொண்டு போகும்போது நீங்க குடும்பமா ஸ்தோத்திரம் போடுவீங்க. ஆனால் உங்கள் சபை நடுவே சாட்சியாகவும் கர்த்தர் உங்களை நிற்பதற்கு பலப்படுத்துவார். அதே எலியேசர் தான் ஆதியாகமம் 24:48 சொல்றாரு, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்தேன் என்று சொல்லுகிறார்.
எவ்வளோ நன்றி பாருங்க, என்னை கத்தர் நேர் வழியா நடத்தி வந்திருக்கிறாரு. என் பாதைகள் பிசகவே இல்லை. இன்னொரு ஊருக்கு போய் 2 பொண்ணை பார்த்து அது ஓகே இல்லாமல் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் என்னை நேர் வழியாகவே நடத்தி வந்து சரியான இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டு சரியான வீட்டில் என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிறாரே. நான் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயாமல் என்னை ஆண்டவர் நேர் வழியாக நடத்தி கொண்டு வந்தாரே என்று சொல்லி அந்த பரிசுத்தவான் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கத்தரை துதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை பேர் சொல்றீங்க இந்த 11வது மாதத்தின் அதிகாலை நேரத்தில், ஆண்டவரே கத்தாவை நேர் வழியாக தான் நடத்துறீங்க. ஒருவேளை நம்ம நினைச்சது போல நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கலாம், நம்ம விரும்பினது நம்முடைய வாழ்க்கையில் அனுகூலமா வராம இருந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு உங்களுக்கு எனக்கும் தெரியணும், நம்ம சித்தம் அல்ல, கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தான் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த பாத சிலர் கடினமா தான் இருக்கும், அந்த பாத சிலர் விசுவாச புடமிடுதலா தான் இருக்கும். ஆனால் நேர்வழியா நடத்தினாரே தேவனுடைய பிள்ளைகளே, நேர்வழியா நடத்தினாரே. அந்த தேவன் நம்முடைய பாதைகள் பிசகும் போதெல்லாம், நம்முடைய கால்கள் இடரும் போதெல்லாம், நம்முடைய வழி தவறி போகும் போதெல்லாம் ஆண்டவர் சரியான நேரத்தில் சில சிக்ஷைகளை தந்தது போல இருந்தாலும், சில எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க வைத்தது போல இருந்தாலும் நேர்வழியா கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. இன்னுமாய் சில பரிசுத்தவான்கள் ஸ்தோத்திரம் போட்ட விதை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 20:26 யோசபாத் ஒரு பெரிய யுத்த களத்துல நிக்கிறாரு. ஆனா யுத்தம் செய்யல, துதிப்பதற்கும் பாடுவதற்கும் பாடகரை தான் நிறுத்துறாரு. நிறைய கூட்டத்தார் அவருக்கு விரோதமா யுத்தம் செய்வதற்கு வந்து நிக்கிறாங்க. இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, யுத்தம் செய்யல. இவர் செஞ்சதெல்லாம் கர்த்தரை தான் துதிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, எதிரிகள் அவர்களுக்குள்ளே அவர்களுக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. யோசபாத்தா யுத்தம் செஞ்சிருக்கணும், ஆனா ஆண்டவர் யோசபாத்தை அமைதியா இருக்க வச்சு எதிரிகளை தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியத்தக்கதான ஒரு பெரிய ஜெயத்தை தந்தபோது அவங்க வந்து கொள்ளையிடுறாங்க. வேதம் சொல்லுகிறது 3 நாளா கொள்ளையிட்டாங்களாம். அப்படியும் கூட முடியாம இருந்துச்சு, அவ்வளோ திரளான கொள்ளை. அதனால சொல்றாங்க, பெராக்காவில் கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். பெராக்கா என்றால் ஆசீர்வாதம் என்ற அர்த்தம். ஆண்டவர் எந்த யோசபாத் பயந்து, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து, அந்த தேசமெல்லாம் பயந்து ஒருமுகப்பட்டு உபவாசம் இருந்து, ஆண்டவரே பெரிய ஒரு யுத்தம் எங்களுக்கு நேராய் வந்திருக்கிறதே என்று சொல்லி பயந்திருந்த போது கர்த்தர் அந்த யுத்தத்தில் அவர்களே தேவனே ஜெயத்தை தந்து அவர்கள் பெராக்காவில் கூடி ஸ்தோத்திரம் செலுத்தும்படி கர்த்தர் ஒரு நல்ல நாளை நியமித்தது போல நல்ல பெராக்கா உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆசீர்வாதத்தின் பெராக்கா உங்களுக்காக காத்திருக்கிறது. ஓ நன்மையின் பெராக்கா காத்திருக்கிறது. அழுது கொண்டிருந்த தேவ பிள்ளையே, 10 மாதமாய் நான் வடித்த கண்ணீர்கள் ஏராளம், நான் கடந்து போன பாதைகள் ஏராளம், நான் சந்தித்த நிந்தைகள் ஏராளம், எனக்கு ஏன் இந்த வாழ்வு என்று அநேக முறை தேவனை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா பெராக்காவின் அனுபவம் கர்த்தர் சபைக்கு தருகிறா, தேவனை நம்பி இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு தருகிறா. நீங்க சந்தோஷமா சொல்வீங்க, எங்க வீட்டுல ஸ்தோத்திரம் கூட்டம் நடத்துங்க. அந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு பேர் பெராக்கா என்று பெயர் வைத்து நம்முடைய சபை இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக நாம் சபையாரா இணைந்து நம்முடைய சபையில் ஒரு பெராக்கா என்ற கூட்டத்தை நடத்த போகிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இதுவரை செய்த நன்மைகள் அல்ல, இனி செய்ய போகிற மகிமை கடந்து வந்த நாட்களை செய்தை காட்டிலும் அதிபயங்கரமாய் இருக்கும். மகிமையானவர்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. 1 ராஜாக்கள் 8:15 சாலமோன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க தேவன் என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். எவ்வளவு நல்ல தேவனை நான் சேவிக்கிறேன். என் தகப்பன் தாவீது உத்தம தகப்பன், நீதியுள்ள தகப்பன். அந்த தகப்பனுக்கு என் தேவன் என்னெல்லாம் ஆணையிட்டாரோ, என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ வாயால தான் சொன்னாரு. ஆனா அதை கரத்தினால் நிறைவேற்றும்படி என் கண்களும் அதை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரே என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிறான், என் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிக்கிற நல்ல தேவனை சேவிக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிறது போல இருக்கிறதோ, தாமதமானா ஆசீர்வாதம் பெஸ்டா இருக்குன்னு அர்த்தம். சீக்கிரமா வர்றதை விட தாமதமாகி வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் போது, அதான் ஆபிரகாம ஈசாக்கு தருவதற்கு ஆண்டவர் 25 வருஷங்கள் காத்திருக்க வச்சு பெஸ்டா கர்த்தர் கொடுத்தாரு. காத்திருக்க வைத்து தருகிற ஆசீர்வாதங்கள் ரொம்ப உன்னதமா இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஆணையிட்டபடியெல்லாம் செய்து வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறதை நீங்கள் பார்க்கும்போது நீங்க சொல்லுவீங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தின்படியே எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்தாரே என்று சொல்லி சபை துதிக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்களை கர்த்தர் தரப்போகிறார். ரூத் 4:14 வாசிக்கிறோம். அந்த அயல் வீட்டு காரிகள் எல்லாம் நகோமியை பார்த்து சொல்றாங்க, உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நகோமி தான் 1 அழுதாங்க, அதே நகோமி தான் புலம்புறாங்க, அதே நகோமி தான் என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, நகோமினா இனிமேன்னு அர்த்தம், அதனால என் பேரை கூட உச்சரிச்சிடாதீங்க, என் பேரை நான் மாத்துறேன், மாறாள்னு மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ நிந்த, அவ்வளோ அவமானம்.
அப்படி பார்த்த நகோமியை வாழ்த்தப்படுறாங்க. இப்போ உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த 10 மாதங்களில் எவ்வளோ ஒடுக்கப்பட்டோம், எவ்வளோ நிந்திக்கப்பட்டோம், எவ்வளோ பலவீனப்பட்டோம், எவ்வளோ உடைக்கப்பட்டோம், நமக்கு தான் தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக நம்மளை நடத்தி கிருபைகளை தந்து தயை செய்கிற தேவனா நமக்கு வெளிப்பட்டாரே தேவனுடைய பிள்ளைகளே. இது நம்முடைய உண்மையினால் அல்ல, நம்முடைய நீதினால் அல்ல, தேவன் நம்ம மேல் வைத்த மகா பெரிய தயையினால ஆச்சரியமா கர்த்தர் நடத்தி வந்தார். ஆச்சரியமா நடத்தி நகோமியை போல சிலர் நம்ம அழுது இருந்திருக்கலாம். ஆண்டவரே ஏன்பா இந்த வெறுமை, ஏன் இந்த தனிமை, நான் நினைக்கலையே ஆண்டவரே, நான் நினைச்சது போல என் வாழ்க்கையில் நடக்கலையே நினைக்கிறான். ஆனால் அதான் முதலே சொல்லிட்டேன், நம்ம நினைச்சது போல ஒன்னேவன் உங்களுக்கு தெரியணும் தேவ பிள்ளைகளே, நம்ம நினைச்சது மாதிரி நம்ம வாழ்க்கை நடக்கலை அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நினைச்சதெல்லாம் நடந்தா தான் கர்த்தர் என் கூட இருக்கிறான். இல்லை, நம்ம நினைச்சது ஒன்று கூட நடக்கலைன்னா அவரே நம்ம நடத்திட்டு போறாருன்னு அர்த்தம். நம்ம இஷ்டத்தை செய்ய விடாதபடி, நம்ம சுய சித்தம் அங்கே வெளிப்படாதபடி கர்த்தரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வைக்கிறாருன்னு அர்த்தம். தயவு செய்கிறவரா வெளிப்பட்டாரே. பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 9:15, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை போல ஒரு வசனம் உண்டோ? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. ஓ, நீங்க நினைக்கலாம், அப்படி என்ன பெரிய நன்மையை கண்டுட்டேன், அப்படி என்ன பெரிய மேன்மையை கண்டுட்டேன், சொல்லி முடியாத ஈவன் சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆசீர்வாதத்தை ஒன்றும் பார்க்கலையே நீங்க நினைக்கிறீங்களா தெய்வ பிள்ளையே? இப்ப சொன்னா உங்களுக்கு புரியும். நடந்து வந்த பாதைகளில் எத்தனை மரண பள்ளத்தாக்க சந்திச்சோம், நடந்து வந்த பாதைகளை எத்தனை பலவீனங்களை சந்திச்சோம், எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குள்ள உள்ள உருவ நடந்து போனோம். இனி வாழ்வே இல்லை, இனி முடியாது, இனி தலதூக்க முடியாது, இனி தெருவில் சந்தோஷமா நடமாட முடியாதுன்னு நினைச்ச அதே இடத்துல தானே இம்மட்டும் தலைகளை உயர்த்தி வெட்கப்படாம ஆச்சரியமா நடத்தி தேவன் நடத்தி, அதை விட சொல்றேன், ஜீவனை தந்து அழகாய் நேர்த்தியா இந்த காலையில் கர்த்தரை ஆராதிக்க உதவி செஞ்சிருக்கிறாருன்னா எல்லாரும் கரத்தை உயர்த்தி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். தலைக்கு மேல கரத்தை தட்டி ரக்க தாலா பௌஷ தாரா ரீகா பால ரத்த ரீமா மாமா ஷே ரேகா சந்தர ஹல்தரா ரிபதர மரப ஹalleluya ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு, ஸ்தோத்திரத்தின் சத்தம் புறப்பட போகுது. அதுக்கு தான் இவ்வளவு நேரம் விளக்கியிருக்கேன். இவ்வளவு நாள் வந்த ஸ்தோத்திரத்துக்கும் இனி நீங்க சந்தோஷத்தோடு நன்றியோடு, இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஆங்கில வேதாகமம் தேங்க்ஸ் கிவிங் தான் எழுதப்பட்டிருக்குது. நன்றி நிறைந்து சொல்ல போற ஸ்தோத்திரம். இனிமே உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயம் தந்து விடுதலை தந்து அற்புதங்களை காண வைத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீங்களும் அறியாமலே உங்கள் வாய்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்வாராக. 2வது அந்த வசனம் சொல்கிறது, ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் என்று. அப்படின்னா நீங்க என்னன்னு கேட்குறீங்கன்னா, ஆங்கில வேதாகமம் சொல்லுது the sound of rejoicing என்று. ஒரு களிப்பின் சத்தம், ஒரு மகிழ்ச்சியின் சத்தம், ஒரு சந்தோஷத்தின் சத்தம், அதான் ஆடல் பாடலின் சத்தம். அந்த சத்தம் இனி புறப்பட போகுது. ஏன் தெரியுமா? சிறையிருப்ப திருப்புறார். அதான் விஷயம். சும்மா சத்தம் புறப்படல, சும்மா இந்த ஆடல் பாடல் சத்தம் புறப்படல. ஆண்டவர் இத்தனை நாளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்ட அந்த பாபிலோன் கர்த்தர் நேர்த்தியா இவர்களை விடுதலையாக்கி இவர்களை சந்தோஷமா எருசலேமுக்கு நேரே கர்த்தர் பயணிக்க வைக்க போகிறார். அதை பார்த்துட்டு தான் அவங்க ஆடல் பாடல் சத்தத்தோடு புறப்படுவார்கள் என்பதை கர்த்தர் சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, புலம்புகிற உங்க வாய்கள் பாட போகிறது. முறுமுறுத்த வாய்கள் கர்த்தரை ஆனந்தமாய் துதிக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பி விசுவாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் நன்மை செய்வார். ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை பொய்யுரையாது. பொய் சொல்ல மனிதனும் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஒரு சின்ன குட்டி பாப்பா, அவள் வளர்ந்து வரும்போதே, குழந்தை பருவத்தில் இருக்கும்போதே அவள் கொடிய கேன்சர் வியாதினால் அவள் பாதிக்கப்பட்டாளாம். பயங்கரமான ட்ரீட்மெண்ட்ல அவளை எடுத்ததுனால அவளுக்கு சுகம் பெற்றாள். ஆனால் அவளுடைய சரீரத்தில் அவள் அந்த மெடிக்கல் அந்த மெடிசனோட எஃபெக்ட் ரொம்ப இருந்ததுனால அவள் வளர்ந்து வந்தாலும் டாக்டர்கள் சொன்னாங்க, அவளை நீங்கள் திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடாது. அவள் வாலிப பருவத்தை அடைஞ்சிட்டா, அவள் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டா. அவள் திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, ஏனென்றால் அவள் குழந்தை இருக்காது. அப்படி நீங்கள் திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆனால் உண்மையை சொல்லி உங்கள் சொந்தத்தில் யாராவது இருந்தால் இந்த நிலைமையிலும் ஏற்றுக்கொள்வதற்கு மனரமியமான ஒரு மகன் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் திருமணம் பண்ணி கொடுப்பதற்கு இந்த மகளுடைய சரீரம் தகுதியானது அல்ல என்று சொன்னார்களாம். அந்த குடும்பத்தார் மிகவும் அழுதார்கள். ஆண்டவரே, எத்தனை நாட்கள் எங்கள் பிள்ளையை இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதென்று. அந்த சபைக்கு ஊழியம் செய்யும்படி வந்த ஒரு போதகர் சொன்னாராம்,
அவளுக்கு கேன்சர் என்று அவளுக்கு தெரியாது. டாக்டர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று தெரியாது. அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னாராம், உனக்கு திருமணம் நடக்கும், உனக்கு குழந்தை பிறக்கும் என்று. நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் அப்படியே திருமண காரியங்களை வாய்க்க செய்து அவளுக்கு திருமணம் நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகளை தந்து 2 குழந்தைகளையும் அணைத்து கொண்டு அவள் மைக்கில் சாட்சி சொல்லி கொண்டிருந்தாள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் நன்மை செய்கிறவர். விவரித்து பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத கர்த்தர் நன்மை செய்யும். அந்த குடும்பம் எவ்வளவு மகிழ்ந்திருக்கும் பாருங்க. இதுதாங்க களிப்பின் சத்தம். எப்பவுமே அழுகத, எப்பவுமே சண்டை, எப்பவுமே வாக்குவாதம், அப்படியே தான் நீங்க கடந்துட்டீங்களா? ஓ, இனி எங்கனாலும் பாட்டு தான் உங்க வாயில. பாடி பாருங்க. அற்புதம் நடந்த பிறகு பாடுங்கன்னு சொல்றதை விட அற்புதம் நடக்க முந்தையே பாடிருங்களேன். அந்த பாடல்கள் கூட உங்கள் வாழ்க்கையில பல அற்புதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வரும். இவன் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆடல் பாடி சத்தத்தோடு நீங்க புறப்பட போறீங்க. தாவீது 1 சாமுவேல் 18:6 வாசிக்கிறோம். கோலியாத்தை கொன்னுட்டு திரும்பி வர்றாரு. அப்ப ஜனங்கள்லாம் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஆடல் பாடல் சத்தத்தோடு அந்த இஸ்ரவேல்ல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் பாடுறாங்க. சிங்கத்தையும் கரடியும் கொன்ன போது பாடல, சுரமண்டல வாசித்து சவுலுக்கு விடுதலை ஆகும் போது இந்த பாட்டை பாடல. கோலியாத் என்ற பெலிஸ்தியனை யுத்த களத்தில் தனியாய் நின்று தாவீது சந்தித்து இவ்வளோ பெரிய ஜெயத்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு வாங்கி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் கலங்கி போயிருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து தாவீது என்ற அபிஷேகம் பெற்ற ஒரே தேவ மனிதனால கர்த்தர் மீட்டு வெளியே கொண்டு வந்த போது அவங்க பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஆடல் பாடலுடைய சத்தத்தோடு அவர்கள் புறப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளையை சில யுத்த களங்கள் நம்மை தேவன் யுத்த களத்தின் வழியாய் தேவன் நம்மை நடத்தி வந்தது எதற்கு தெரியுமா? நம்மேல் நம்மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை நம்முடைய குடும்பமும் சில மனிதர்களும் புரிந்து கொள்ளும்படிதான் ஆண்டவர் சில யுத்தங்களை அவரே அனுமதித்தார். தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் இந்த யுத்த களத்தில் வெளிப்பட்டிருக்காவிட்டால் தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட அந்த ராஜரீக அபிஷேகத்தை சவுலும் தேசத்தின் ஜனங்களும் உணர்ந்திருக்க முடியாது. ஆகவே தான் இந்த யுத்த களம் ஆயத்தமாய் இருந்தது. அதனால்தான் எதேச்சையாய் சகோதரரை பார்க்க வந்த தாவீது, யுத்தம் நடக்குதுன்னு தெரியாது, பெலிஸ்தியன் வந்து 40 நாள் கெட்சிக்கிறான் தெரியாது தாவீதுக்கு, சகோதரரை பார்க்க வந்த தாவீது தான். அதான் சகோதரர் சொல்றாங்க, நீ யுத்தத்தை அல்லவோ பார்க்க வந்தாயின்னு. ஆனா தாவீது சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, நான் வந்ததற்கு முகாந்திரம் உண்டு. தெய்வ பிள்ளை, நீர் கண்ணீர் வடித்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, நீ நிந்திக்கப்பட்டதுக்கு முகாந்திரம் உண்டு, நீ அவமானப்பட்டதுக்கு முகாந்திரம் உண்டு, நீ தலை குனிந்தது போல் நடந்ததுக்கு முகாந்திரம் உண்டு. ஏன் தெரியுமா? உன்மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமையை சிலர் புரிந்து கொள்ளும்படி நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், பெரியவர், ஜீவனுள்ளவர், அவரை அன்றி விடுவிக்க ஒருவரும் இல்லை என்று உங்கள் உறவுகளும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தரே இந்த யுத்த களத்தின் முகாந்திரத்தில் உங்களை நிறுத்தினார். அல்லேலூயா. பெரிய தேவன், பெரிய தேவன். நிறுத்தினவர் மாத்திரமல்ல, அவர் ஜெயம் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சில பாடல்களை சந்தோஷமாய் பாடும்படி, மகிழ்ச்சியாய் பாடும்படி ஆண்டவர் சில அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. யாத்ராமா 15 கூட வாசிக்கிறோம்ல, அந்த ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து வரும்போது சந்தோஷமா பாடுறாங்கல்ல, அன்னைக்கு தாங்க பாடுறாங்க. 430 வருஷம் அடிமைத்தனம், ஒரே ஒடுக்குதல், ஒரே முறையிடுதல், ஒரே பெருமூச்சு. அன்னைக்கு பாடினாங்க பாரு ஒரு பாட்டு, ஓ இஸ்ரவேல் தேசமே. எனக்கு அதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். அந்த கடற்கரையில் நின்று கொண்டு, அந்த செங்கடலின் கரையில் நின்று கொண்டு தேசமே பாடுதுங்க. 4 பேர் பாடினாலே சத்தமா பாடலாம், ஒரு ஆள் பாடினாலே சத்தமா பாடலாம். தேசமே பாடுது. தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரன் கடலிலே தள்ளினார். ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட போது பாடினது போல கர்த்தர் உங்களை பாட வைப்பார். சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, தாயே, தகப்பனே, உங்களை பாட வைப்பாருமா. எழுதிக்கோங்க, எழுதிக்கோங்க. நான் பாடுவேன். நீங்களே பாட்டு எழுதி கூட பாடும்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில சில நீங்கள் போய்கொண்டிருக்கிற கடினமான பாதைகள் கர்த்தரே உங்களை மீட்டு வெளியே கொண்டு வருவார். அடுத்ததாக அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. குறுகி போகாத ஒரு வர்த்திப்பு அப்படின்னா என்னன்னா, ஒரு பெருக்கத்தின் நாட்களை நான் தருவேன். இனி இஸ்ரவேல் ஜனங்களை குறுக்க முடியாது, இனி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த முடியாது. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு பெருக்கத்தின் நாட்களை தர்றாரு, ஒரு விசாலத்தின் நாட்களை தர்றேன்னு கர்த்தர் சொல்றாரு. அது ஆதியாகமம் 41:52 யோசேப்பு சொல்றாரு, சிறுமை பட்டிருந்த தேசத்துல என்னை பலுக பண்ணினார். ஏன்? என் வருத்தத்தை மறக்க பண்ணினார். என் தகப்பனை நினைச்சு, என் தகப்பன் குடும்பத்தை நினைச்சு நான் அழுது 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 இவ்வளவு நாள் மறக்க முடியாம இருந்தேன். எங்கே சிறுமைப்பட்டனோ, எங்கே சிறைச்சாலையில போடப்பட்டனோ, எங்கே அடிமைப்படுத்தப்பட்டனோ, அதே தேசத்துல என்னை பலுக பண்ணினார் என்று, என் வருத்தத்தையும் மறக்க பண்ணினார் என்று யோசேப்பு சந்தோஷமாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்தது போல, சந்தோஷமாய் கர்த்தரை துதித்தது போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரெகோபாத்தின் நாட்களை தருவாராக. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கின் வேலைக்காரர் துறவை வெட்டுறாங்க. முதல் துறவுக்கு பேரு ஏசேக்கு. ஏசேக்குனா
சண்டை இல்லைன்ற தகராறு என்ற அர்த்தம். ரெண்டாவது துறை வெட்டுறாங்க சித்னான்னு. சித்னா என்றால் வெறுப்பு என்ற அர்த்தம். சண்டையும் தகராறையும் கத்தர் முடிய வச்சு வெறுப்பின் நாட்களையும் கடக்க வச்சு ரெகோபோத் என்றால் விரிந்த இடம், இல்லைனால் பெருக்கம், விரிவாக்கம் என்ற அர்த்தம். தகராறையும் சண்டையை கத்தர் முடிய வச்சு வெறுப்பின் நாட்களையும் கத்தர் கடக்க வச்சு ஒரு விசாலத்தின் நாட்களை தந்தபோது ஈசாக்கு தைரியமா சொல்றாரு, ரெகோபோத்தின் நாட்கள் எனக்கு தொடங்கி இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. ஏசைக்கு சித்தனா முடியும், ரெகோபோத்தின் நாட்கள் தொடங்கும். அது இந்த 11வது மாதமாக இருப்பதாக, அது இந்த முதல் நாளிலே உங்கள் கண்கள் பார்க்கும்படி கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கத்தர் செய்வாராக. ஆண்டவர் பெரிய காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். பெருக்கத்தின் நாட்களை கத்தர் நமக்கு தருவாராக. எங்கெல்லாம் அடிமைப்பட்டேன், எங்கெல்லாம் ஒடுங்கி போனேன், எங்கெல்லாம் என் வாழ்க்கையில குறுகி இருக்கிறது, ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உலக பிரகாரமான காரியத்துல மாத்திரம் வர்த்திக்க செய்வார் நான் சொல்லல. உங்கள் ஆவிக்குரிய காரியத்துல கூட ஜெபத்துல ஒரு வர்த்திப்பு, பரிசுத்தத்துல ஒரு வர்த்திப்பு, கிருபையில ஒரு வர்த்திப்பு, ஒரு மகிமையில ஒரு வர்த்திப்பை கத்தர் உங்களுக்கு தந்து மகிமை மேல மகிமையும் கிருபை மேல கிருபையும் அடைந்து நீங்கள் தேவனை துதித்து மனதார தேவனை மகிமைப்படுத்துகிற நாட்களை கத்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார். இந்த வசனம் முடியும் போது இப்படி சொல்லுகிறது, நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். எவ்வளோ நல்ல வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. ஒடுங்கி போன ஜனம் விடுதலைக்காக சிறையிருப்பில் இருந்து அப்பா விடுதலையாக்க மாட்டாரா விடுதலையாக்க மாட்டாரான்னு காத்திருந்த ஜனம், சிறுமைப்பட்ட ஜனங்கள் வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 29:32 லேயாள் சொல்றாங்க, என் சிறுமையை பார்த்து நான் கர்ப்பம் தரிக்கும்படி எனக்கு உதவி செஞ்சு, அதுதான் முதப்பிள்ளைக்கு ரூபன் பேரிடுறாங்க. என் சிறுமையை பார்த்து நான் கர்ப்பம் தரிக்கும்படி எனக்கு உதவி செஞ்சாரே. ஓ தேவனுடைய பிள்ளைகளை, சிறுமையோடு இருக்கிறீங்களா? சிறுமை நான் ஒடுங்கி போகிற ஒரு அனுபவம், நிமிர்ந்து பார்க்கக்கூடியாத அனுபவம், எல்லா பக்கத்தில் நெருக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில் நீங்க இருக்கிறீங்களா? சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற நல்ல தேவனை சேவிக்கிறோம். நம்மளை கத்த சிறுமையின் பாதைகளில் கத்தர் நடத்துறாரு அப்படின்னா, நீங்க நிறைய பேருக்கு ஆறுதலா இருக்கும்படிதான் உங்களை சிறுமையின் நாட்களை கத்தர் தந்து அதுல இருந்து கத்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார். லேயாள சொல்றாங்க, முதல் வசனத்துல சொல்றாங்க, நான் அற்பமா எண்ணப்பட்டதை கண்டு அற்பமா எண்ணப்பட்டதையும் பார்த்து என் சிறுமையும் பார்த்து என் கர்ப்பத்தை கத்தர் ஆசீர்வதிச்சார் என்று சந்தோஷமா சொல்றாங்க. அதான் 1 சாமுவேல் 1:11 வசனத்துல அண்ணாலும் சொல்றாங்க, ஆண்டவரே என் சிறுமையை கொஞ்சம் கண்ணோக்கி பார்ப்பீங்களா ஆண்டவரே? நல்ல தாய் தான், ஐஸ்வர்யமுள்ள ஒரு குடும்பம் தான், நேசிக்கிற கணவன் தான் எல்கானா. ஆனா அவங்க சொல்றாங்க, ஆலயத்துல வந்து அழுறாங்கப்பா, என் சிறுமையை பார்த்து பெனினால் பரிகசிக்கிறா. என் கணவனாகிய எல்கானாவுக்கு தெரியும் நான் படுற சிறுமை, ஆனா அவர் என்ன தேற்றாரு. பரிகசிக்கிற சத்தத்தையும் கேட்கிறேன், என்னை தேற்றுகிற சத்தத்தையும் கேட்கிறேன், ஆனா எனக்கு பதில் இல்லை ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறேன், உங்கள் முன்பாய் கண்ணீரை வடிக்கிறேன், என் சிறுமையை பாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரகா ரீபா சாந்தனா. இந்த 11வது மாதத்தின் முதல் நாளில் என் சிறுமையை கத்தர் பார்க்க மாட்டாரா? என் வேதனையை பார்க்க மாட்டாரா? நான் வடித்த கண்ணீர்கள், அதான் வேத ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். ஆண்டவர் தூதன்ட்ட போய் கட்டளையிட்டாராம். ஒரு சிந்தனைக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். உலகத்துல விலையேற பெற்றதை நீ மனுஷற்ற இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு. அப்போ அந்த தூதன் வந்து மனுஷற்ற இருக்கிற விலையேற பெற்ற பொன்னையும் ரத்தினங்களையும் வாங்கிட்டு போனானா. வாங்கிட்டு போகும்போது நினைச்சானா அந்த தூதன், சே இதெல்லாம் பரலோகத்துல நிறைய இருக்குது, இதுல தானே நடக்க போறோம், ரத்தினங்களும் தங்கமும் அதுதான் அங்க தரையாவே இருக்குது, இது விலையேற பெற்றது இல்லைன்னு நினைச்சு திரும்ப யோசித்து பார்த்தானா. இல்ல, உலகத்திலே விலையேற பெற்றது தேவனுடைய பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீர் தான் விலையேற பெற்றது. இதை போல விலையேற பெற்றது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மனுஷர் வடிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவ உடைந்து உள்ளம் நொறுங்கி தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை கொண்டு போய் தேவ சமூகத்தில் போய் சொன்னானா, ஆண்டவர் இதுதான் உலகத்தில் விலையேற பெற்றது என்று. உண்மை தேவ பிள்ளைகளே, ஒரு செடிக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறதோ அதே போல உங்கள் வாழ்க்கையில தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீர்கள் உங்கள் வாழ்க்கையில சில அற்புதங்களை தேடி தரும். சிலர் வடித்த கண்ணீர்கள் நன்மைக்கு தான். கண்ணீர் வடிச்சதுனால நம்ம ஒண்ணு குறைஞ்சு போலையே, கண்ணீர் வடிச்சதுனால நம்மளை ஒண்ணு கத்தர் தலைகுனியை விட்டு வேடிக்கை பார்க்கலையே. சிறுமைப்பட்ட நாட்களும் நன்மைக்கு. அண்ணா சொல்றாங்க, கொஞ்சம் பார்த்துருங்கப்பா, என்னைய பெண்நாள் பார்த்த விதம் வேறு, எல்கானா என்ன பார்த்த விதம் வேறு, ஆனா பார்க்க வேண்டிய ஒரு தேவன் என்ன கடாட்சிக்க மாட்டாரா? ஓ, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை மறக்காம ஒரு பெரிய நீண்ட ஜெபத்தை அங்கே பண்றாங்க. அப்படியெல்லாம் செஞ்சு எனக்கு ஒரு பிள்ளையை தந்துட மாட்டீங்களா? தேவனுடைய பிள்ளை, உங்க ஏக்கம் கூட அப்படி இருக்குதா? நிச்சயமாய் கண்ணோக்கி பார்ப்பார். இந்த வசனம் உங்களுக்கு சாட்சியாய் மாறு. சிறுமைப்படுத்தப்படுவது நீங்க சிறுமைப்பட்டு போவதே இல்லை. லூக்கா 1:46 மரியாளம்மா சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது. முந்தின வசனத்தெல்லாம் சொல்றாங்க, நான் அடிமை, கர்த்தரின் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்றெல்லாம் சொல்றாங்க. இது எப்படி ஆகும்னு கேட்டாங்க. விசுவாசம் இல்ல.
நம்பிக்கை இல்லை. இது ஆகுமா, இப்படி கூட வரலாற்றில் நடக்குமா, அப்படியெல்லாம் கேள்வி கேட்ட அதே மரியாள் சொல்றாங்க, இல்லை இல்லை நடக்கும், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. லூக்கா 1:49, வல்லமையுடையவர் மகிமையானவளை எனக்கு செய்தார், வல்லமையுடைய மகிமையான உங்களுக்கு செய்வார், வல்லமையுடைய மகிமையானவளை சபைக்கு செய்வார். நாம் ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்கள் வரும். ஆண்டவர் நம்மை ஒடுங்கி போக விடுகிற தேவனே இல்லை. அதான் ரூத் சொல்றாங்க, நகோமி சொல்றாங்க, ரூத் 1:21, கர்த்தர் என்ன சிறுமைப்படுத்தி இருக்க. நகோமி பார்த்ததெல்லாம் வெறுமை, நகோமி பார்த்தது தரித்திரம், நகோமி பார்த்தது தனிமை, நகோமி பார்த்தது பஞ்சம், நகோமி பார்த்தது மரணம், வியாதி தான் பார்த்தாங்க. அதான் சொல்றாங்க, கர்த்தர் என்ன சிறுமைப்படுத்தி இருக்கன்னு சொல்லி மன உடைஞ்சு சொல்றாங்க. ஆனா அதே நகோமியை கடைசி வரைக்கும் சிறுமைப்படுத்தினாரா? இல்லை இல்லை. 4ஆம் அதிகாரம் வரும்போது நகோமியுடைய தலையெழுத்தே மாறுகிறது. ஆண்டவர் அப்படி நிச்சயமாய் செய்வார். அதான் யோவான்ல வாசிக்கிறோம், யோவான் 12:28, மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில, ஊழியத்துல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். உங்கள் கண்ணீருக்கு ஒரு மகிமை காத்திருக்கிறது, உங்கள் புலம்பலுக்கு ஒரு மகிமை காத்திருக்கிறது, நீங்கள் வடித்த தேவ சமூகத்துல காத்திருக்க ஒரு மகிமை காத்திருக்கிறது. அது அந்த மகிமை பெரிசா இருக்கும். அதனால நீங்க போடுற ஸ்தோத்திரம், உங்கள் குடும்பத்திலிருந்து பிறக்கிற ஆனந்தமான சத்தம், கர்த்தர் செய்கிற நன்மைகளை பார்த்து 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 நீங்கள் பூரிப்பாகி தேவ சமூகத்தில் கர்த்தர் சபையை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் அப்படியே சந்தோஷமாய் எழும்பி நிற்கலாம். இந்த விசுவாச வார்த்தையை தைரியமாய் நம்பிக்கையாய் ஏற்றுக்கொண்டு, நிச்சயம் இது வெறும் வார்த்தை அல்ல, என் வாழ்க்கையில் இது பலிக்கும். ராமலகசியாந்தனா, நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறோம், நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஆணையிட்டபடியெல்லாம் செய்து முடிக்கிற தேவன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவரே உம்முடைய வாக்கு பொய்யுரையாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நிச்சயமா இந்த வசனத்தின்படி எங்கள் குடும்பத்திலிருந்து ஸ்தோத்திரத்தின் சத்தம் வெளியே கேட்க போகிறது. வாய்க்குள் முணுமுணுத்து கொண்ட ஸ்தோத்திரம் அல்ல, இனி வாயை திறந்து விரிவாய் போட போகிற ஸ்தோத்திரம். சில நன்மைகளை பார்த்து, சில ஆசீர்வாதங்களை பார்த்து உள்ளம் பூரிப்பாகி, உள்ளம் மகிழ்ந்து, ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, ஆடல் பாடலின் சத்தம், பாட்டின் சத்தம் தூரத்துக்கு கேட்க போகிறது. அவர் குறுகி போக விடுவதில்லை, ஒடுக்கப்படுகிறதில்லை, வர்த்திக்க பண்ணி அவர் மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்ட விசுவாசத்தோடு உம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், உம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா. சிறையிருப்ப கர்த்தர் திருப்ப பண்ணி, ஏசேக்கு சித்தனா நாட்களை கர்த்தர் முடிய வைத்து, ரெகோபோத்தின் நாட்களை தந்து, பெராக்காவின் நாட்களை தந்து, பார்த்தும் கண்டும் கேட்டும் கர்த்தர் திறக்க போகிற வழி அது அதிசயமாய் இருக்கும். இப்படி கூட கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மை செய்வாரா, இப்படி கூட என் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வாரா என்று குடும்பமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்கள் வரப்போகிறது. லூக்கா 1:49 வாசித்தது போல, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துறது மாத்திரமல்ல, வல்லமையுடையவர் மகிமையானவளை எனக்கு செய்தாரே என்று சொல்லுகிற நாட்கள் வரும். நன்றியோடு அப்படியே கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.